தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நாம் இன்று தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். தவக்காலம் இரக்கத்தின் காலம், அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம், மீட்பின் காலம். நாம் எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்றுதான் இறைவன் ஆசிக்கிறார். மனமாற்றம் அவசியமானது. மாற்றம் ஒன்றே மனித வாழ்வின் ஈடேற்றம். நாம் அனைவரும் மனமாற்றம் அடையவே இறைவன் இத்தவக்காலத்தை கொடுத்திருக்கின்றார். மாற்றத்தை ஏற்கும் மனங்கள்தான் விழிப்புடன் சமூக மாற்றத்திற்கு வழி தேடுகிறது. துன்பங்கள் பாவத்திற்குரிய தண்டனை என்று கணிப்பது தவறானது. இன்றைய வாசகங்களும் இதைத்தான் நமக்கு அறிவுறுத்துகின்றன. நாமும் இத்தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்று ஏற்றுக்கொண்டு என்னிடம் மாற்ற வேண்டியவை எவை என ஆழ்ந்து சிந்தித்து அவற்றை மாற்ற முயற்சி எடுக்க வேண்டும். எனவே நாம் மனமாற்றம் பெற்று இறையருள் பெற இத்திருப்பலியில் ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்கள் அனைத்தும் நம்மை மனமாற்றத்திற்கு ஒரு மிகச்சிறந்த அழைப்பை விடுவிக்கின்றன. கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் கடவுளிடம் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைத்தனங்களும் நம்மிடமும் இருக்கின்றன. அதை பல நேரங்களிலே நாம் உணராதவர்களாக மறந்தவர்களாக வாழ்ந்து வருகின்றோம். எனவே இந்த தவக்காலத்திலே நம்முடைய கடவுளுடைய சாயலை உணர்ந்தவர்களாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த புனித தன்மையை உணர்ந்து நற்செயல்களில் ஈடுபட்டு இந்த தவக்காலத்தை ஒரு சிறந்த வாழ்வின் அருளின் காலமாக மாற்ற இத்திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். மேலுமாக இன்றைய திருப்பலியை உபயம் செய்யக்கூடிய குடும்பத்தினர் முகையூர் வி மரியசவரி, ஏடி அந்தோணியம்மாள், புஷ்பராஜ், அமலா, சபின் பிரசன்னா பெயரால் குடும்பத்திலே மரணமடைந்த வி மரியசவரி ஆசிரியருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியானது சிறப்பான முறையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, முத நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துண்மை அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உட்பிட வேண்டும் என்று இறைவாக்கி எலிசே வழியாக கற்பித்து முது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ புல்லினின் எழுப்பி ஆண்டவரே நான் தூய்மையவே நீரே எம்மை கழுவனாலும் உரை பணிதனிலும் வெண்மையவே. எல்லாம் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள தம்மை தகுதி பெற செய்துள்வாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, இரக்க பெருக்கத்துக்கு முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டர்கள், இறைச்செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர்.
எங்களது தாட்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்த செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் விடுதலை பயன் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 13 முதல் 15. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோயாவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலைநிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஓர் முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்று உரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 103. உங்கள் பதில். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே.
இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொள் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரவேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை காத்திடுமா? ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுமா?
மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். தாயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 3ஆம் ஞாயிறு நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற்றவர்களாக, கடவுளுடைய இரக்கத்தை நிறைவாக உணர்ந்தவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய தவக்கால ஞாயிறு வழிபாடு நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவருக்கும் காலம் காலமாக சொல்லப்பட்ட இந்த தவக்காலத்தினுடைய நோக்கம், இதனுடைய இலக்கு, நாம் ஒவ்வொருவரும் இது அருளின் காலமாக, இரக்கத்தின் காலமாக, மன்னிப்பின் காலமாக, பிறரை மன்னித்து வாழ வைக்கின்ற காலமாக திருச்சபை நமக்கு இந்த தவக்காலத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் இன்றைய திருவழிபாடு முழுவதும் நாம் ஒவ்வொருவரும் இந்த தவக்காலத்தில் நம்முடைய பாவங்களை நினைத்து மனமாற்றம் பெறவும், பிறரை இரக்கத்தோடு மன்னித்து வாழ வைக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு சிறந்த முறையில் இந்த தவக்கால ஞாயிறு நம்மை அருமையாக வாழ அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு வயதான முதியவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இளைய வயதிலிருந்து அன்றாட செய்தித்தாள்களை படிக்கின்ற பழக்கம் கொண்டவர். ஒவ்வொரு நாளும் அந்த செய்தித்தாளை படிக்கின்ற பழக்கம் கொண்ட அவர் தன்னுடைய வாழ்நாளில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தித்தாளை மட்டும் வாங்குவார். அதில் இருக்கின்ற ஒரு பக்கத்தை மட்டும் பார்ப்பார். மற்ற செய்திகளை அவர் படிக்காமல் அப்படியே வைத்து விடுவார். இது வெகு நாட்களாக, சில வருடங்களாகவே நடந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த நபரை, அந்த வயதான முதியவரை பார்த்து கேட்கிறார், ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள் வாங்குகிறீர்கள், ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் திருப்பி பார்த்துவிட்டு அந்த செய்தித்தாளை முழுமையாக படிக்காமல் அப்படியே வைத்து விடுகிறீர்களே, ஏன்
என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த வயதான முதியவர் சொல்லுகிறார், நான் இந்த செய்தித்தாளை வாங்குவது எதற்காக என்றால் அதிலே உள்ள இருக்கின்ற செய்தியை படிப்பதற்காக அல்ல, மாறாக அந்த செய்தித்தாளில் ஒரு பக்கம் நீர்த்தார் நினைவு குறித்த செய்தி வரும், இறந்தவர்கள் பற்றிய நினைவஞ்சலி செய்தி வரும். அந்த செய்தி பகுதியில் என்னுடைய படம் வந்திருக்கிறதா, என்னுடைய சாவை பற்றிய செய்தி வந்திருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வரவில்லை என்றால் உடனடியாக அங்கேயே கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு, கடவுளே எனக்கு மீண்டும் ஒரு நாள் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த செய்தியை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்று சொன்னாராம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு செய்தித்தாளில் நீர்த்தார் நினைவு அஞ்சலியில் சொல்லப்படுகின்ற அந்த செய்தியாக இறந்தவர்களை பற்றிய செய்தியை நமக்கு முதலில் சொல்லுகிறது. சிலர் இயேசுவிடம் வந்து பழி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். இது ஒரு மரண செய்தி, நீர்த்தார் நினைவு செய்தி. அடுத்ததாக சிலோவாமில் கோபுரம் விழுந்து 12 பேர் இறந்து போனார்கள் என்ற இரண்டாவது மரண செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவிக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு செய்திகளுக்கும் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற பதில், அவர்கள் செய்த குற்றங்களுக்காக அவர்கள் இறந்து போகவில்லை, மாறாக இது நம் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை என்று சொல்லி மிக அருமையாக நாம் மனம் மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில நமக்கு வைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இப்படிப்பட்ட எதிர்மறையான கருத்துக்களை நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த எதிர்மறையான கருத்துக்கள் பரிசேயர், சதிசேயர், இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த மறைநூல் அறிஞர்களுடைய உள்ளத்தில் நிறைவாக இருந்தது. கடவுளை பற்றிய எதிர்மறையான ஒரு சிந்தனையை அவர்கள் வைத்திருந்தார்கள். கடவுள் யார் என்று இந்த பரிசேயரையும் சதுசேயரையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து கேட்டால் அவர்கள் சொல்லுகின்றது, அவர் ஒரு நீதிபதியாக இருக்கிறார், தண்டனை வழங்கக்கூடியவராக இருக்கிறார், நாம் செய்த குற்றங்களுக்காக அவர் பழி வாங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் பொறித்து வைத்திருந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய உண்மையான இரக்க குணத்தையும் பரிவிரக்கத்தையும், அவர் கொடுக்கின்ற மன்னிப்பு வாழ்வையும், அவர் நமக்காக மனமாறுதலுக்காக கொடுக்கின்ற நாட்களையும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வாழ்ந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய இன்னொரு பக்கத்தை, உண்மையான நிலைப்பாட்டை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து, கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், அவர் மன்னித்து நம்மை வாழ வைக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்பதை சிறப்பாக சுட்டி காட்டுகிறார். நாம் எப்படிப்பட்ட கடவுளை நம் உள்ளத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டிலே உருவாக்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட கடவுள், அவர் ஒரு நீதி தீர்ப்பாளராக, தண்டனை கொடுப்பவராக, பிறரை தனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை பழிவாங்கக்கூடிய கடவுளாக நாம் வைத்திருக்கிறோமா? அல்லது நம் ஆண்டவர் இயேசு காட்டிய தந்தை கடவுள் நம் மீது இரக்கம் கொண்ட கடவுளாக, பரிவிரக்கத்தோடு நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளாக, நாம் செய்த பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து வாழ வைக்கக்கூடிய கடவுளாக இந்த கடவுளை நம்முடைய உள்ளத்தில் சுமந்திருக்கிறோமா என்று சிந்திக்க இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, மிக அருமையாக உளவியல் அறிஞர், உளவியல் தந்தை என்று சொல்லப்படுகின்ற சிக்மண்ட் ஃப்ராய்ட் மிக அருமையாக சொல்லுவார், நம்முடைய கடவுளை நம் தந்தையர்களைப் போல நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம் தந்தையர்களைப் போல நம் கடவுளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். காரணம் என்ன? நம் தந்தை எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம் கடவுளை பார்க்கிறோம். நம்முடைய தந்தை, நம்மை பெற்றெடுத்த தந்தை இரக்கமுள்ளவராக, பரிவு கொண்டவராக, ஒரு நண்பனை போல நம்மோடு வாழக்கூடிய அன்பும் அருளும் அன்பும் நிறைந்த தந்தையாக இருந்தால் மிக சிறப்பாக நம் கடவுளும் நம் மீது இரக்கம் கொண்ட கடவுளாக, அன்பு நிறைந்த கடவுளாக, பாசம் நிறைந்த கடவுளாக நமக்கு இருப்பார்.
அதே தந்தை கண்டிப்பும் தண்டனை கொடுக்கின்ற தந்தையாக நமக்கு நம்முடைய வாழ்வில் அனுபவத்தை பெற்றிருந்தால் நாம் வழிபடுகின்ற கடவுளையும் நாம் ஒரு தண்டனை கொடுப்பவராக, நீதி தீர்ப்பாளராக, நாம் செய்த குற்றங்களுக்கு நம்மை தண்டிப்பவராக நம் கடவுளை நம் தந்தையின் வழியில் அனுபவத்தில் நாம் உருவாக்குவோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மிக அருமையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுள் இரக்கத்தோடு மன்னித்து வாழ வைக்கின்ற கடவுள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளை, பழைய ஏற்பாட்டு காட்டுகின்ற தந்தை கடவுளுடைய மனநிலை எப்படி என்று நாம் பார்த்தோமே என்றால் மிக அருமையாக நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுவது யோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். யோபுனுடைய யோபுனுடைய நண்பர்கள், யோபுவின் நண்பர்கள் 3 பேர், எலிப்பாசு, பில்தாது, சோஃபா. இந்த 3 பேரும் யோபுனுடைய தாழ்நிலையை கண்டு யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள். யோபு, நீ எங்களுக்கெல்லாம் ஒரு நீதிமானாக இருந்தாய், ஆனால் இந்த நிலைக்கு நீ வருவதற்கு காரணம் என்ன என்றால் நீ கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்திருக்கிறாய், அந்த கடவுள் உன்னை தண்டித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில்தான் இஸ்ராயல் மக்கள் பழைய ஏற்பாட்டில் கடவுள் தண்டனை தீர்ப்பாளராக மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் நாம் ஒவ்வொருவரும் கடவுளை சிறப்பான விதத்தில் அணுகுகின்ற ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்றைய மிக சிறப்பாக பதிலுரை பாடல் பல்லவி திருப்பாடல் 103 சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரக்கமும் அருளும் கொண்ட கடவுள் மிக அருமையாக இன்றைய முதல் வாசகத்திலே அருமையாக சித்தரித்து காட்டப்படுகிறார். இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். மோசேவின் அழைப்பின் பொழுது மோசேவை அற்புதமான விதத்தில் அழைத்த கடவுள் மோசேவை விடுதலை தலைவராக உயர்த்துகிறார். அவ்வாறு விடுதலை தலைவராக உயர்த்துகின்ற பொழுது எதற்காக மோசே அழைக்கப்பட்டார் என்றால் இஸ்ராயல் மக்களை மீட்டு எகிப்திலிருந்து அடிமைத்தன வாழ்விலிருந்து எடுத்து வருவதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக. அப்பொழுது கடவுள் சொல்லுகிறார், இதோ என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். ஆம், அவர்களை துயரங்களை நான் அறிவேன். அவர்களை விடுவிக்கவும், எகிப்தியர் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழிய நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். கடவுள் எவ்வளவு இரக்கமிக்கவராயிருந்தால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, மக்கள் படும் துன்பங்கள், கஷ்டங்கள், கவலை, கண்ணீர் இவற்றிலிருந்து விடுவிக்கின்ற கடவுளாக, இறங்குகின்ற கடவுளாக, இரக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கிறார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போலத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் திராட்சை தோட்ட அந்த அத்திமர ஒன்றை பற்றி குறிப்பிடுகின்றார். அந்த அத்திமர ஓமையில் சொல்லுகின்ற பொழுது, இந்த அத்திமரம் பல்வேறு விதத்திலே பராமரிக்கப்பட்டிருந்தாலும் தக்க நேரத்தில் கனிக்கூடாத அந்த அத்தி மரத்தை அந்த தோட்ட தொழிலாளி சொல்லுகிறார் தோட்ட உரிமையாளரிடம், இதோ 3 ஆண்டுகளாக நான் கொத்தி எரு போட்டு நீர் பாய்ச்சி வளர்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அது எந்த பலனும் கொடுக்கவில்லை. உடனே சொல்லும், நான் அதை வெட்டி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே அந்த முதலாளி சொல்லுகிறார், இல்லை இல்லை, இன்னும்